இந்தியாவும் இங்கிலாந்துக்கு இடையில் நடந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. வரலாற்று சாதனை என்றால் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சாதனை. இந்த கப்பை இந்தியா எத்தனை ஆண்டுகளாமான தெரியல, இந்த கப்பை இந்தியா எடுத்ததே கிடையாது. ஆனா இந்த கப்பில் இந்த வெற்றி கூட அவங்க பதிவு செய்ததே கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று வெற்றியாக பார்க்கப்படுகிறது. 2வது டெஸ்ட் மேட்சை இந்தியா ஜெயிச்சது முழு தகுதியை இந்தியா கொடுத்தது. ஆனா மேட்ச் டிராவ் ஆகுமா அப்படி என்று நம்முடைய ஒரு தயக்கம் எல்லா ரசிகர்களுக்கு மத்தியிலையும் இருந்திருக்கும். அப்படித்தாங்க இந்த மேட்ச் இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இதுல விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள பாருங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் இங்கிலாந்துக்கு இடையில் நடந்த இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மேட்சாக இருந்தது. அதாவது இது டெஸ்ட் மேட்சா அல்லது ஒன்டே மேட்சா அப்படி என்று நம்மளை சிந்திக்க வைக்கும் அளவில் இந்த மேட்ச் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தது. பயங்கர ஃபாஸ்டாக 2 டீமுமே நல்ல ரன் அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல பயங்கரமான ஒரு ஸ்பீடாக இந்த மேட்சை பார்க்கப்பட்டது. இதை பார்க்கும்போது நான் இப்படி ஒரு டெஸ்ட் மேட்சை நம்ம வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடான ஒரு டெஸ்ட் மேட்சை நம்ம இப்பதான் பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு சூழல்ல இந்த டெஸ்ட் மேட்ச் இருந்துச்சு. அதை நினைச்சுதான் சுப்மன் கில், அதாவது இந்தியாவின் கேப்டன், அதாவது ஃபர்ஸ்ட்ல 250 ரன்கள் அடித்தும் செகண்ட் 150 ரன்களை கடந்தும் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கிறார். இந்த மேட்சை முக்கியமாக ஒரு வெற்றிக்கு பயணத்தில் செல்லவர் சுப்மன் கில் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஒரு கேப்டன் என்ற பொறுப்பை அவர் நிதர்சனமான ஒரு விளையாட்டை கொடுத்து ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, முகமது சிராஜ், ஆகாஷ்தீப் இவங்களுடைய பவுலிங் இந்தியாவுக்கு பக்கபலமாக சேர்த்து முக்கியமான நேரங்கள்ல பிரதிஷ் கிருஷ்ணாவும் 2வது இன்னிங்ஸ்ல முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்து இந்தியா வெற்றி பாதைக்கு இவங்க முக்கியமாக சடேஜா மட்டும்தான் இதுல விக்கெட்டை எடுக்கவில்லை. இருந்தாலும் சடேஜாவோட பவுலிங் நன்றாக தான் இருந்தது. ஆனால் விக்கெட் கிடைக்கவில்லை. இதுல இந்தியாவுக்கு மிக முக்கியமாக நம்ம பார்த்தா 608 ரன்கள் இதுவரைக்குமே யாரும் டார்கெட்டாக கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டார்கெட்டை இங்கிலாந்து கொடுத்திருக்கிறது. காரணம், இங்கிலாந்தோட பேட்டிங்குடைய ஒரு பவர் அப்படி இருந்துச்சு. அதை கணக்குல வச்சுதான் இப்படி ஒரு பவரை கொடுத்துதான் இந்தியா இதை பண்ணுச்சு. ஆனா இந்த மேட்சை இந்தியா எப்படி ஜெயிக்க போறான்னு தான் இருந்துச்சு. மறுநாளைக்கு 5வது நாளுக்கு கூட மறுநாளைக்கு இந்தியாவுக்கு இந்த மேட்ச்ல வெற்றி பெறுவதற்கு உறுதியும் சொல்ல முடியாத அளவிற்கு மழை குறுக்கிட்டு மேட்ச் ஒரு 1:30 மணிக்கு தடப்பட்டது. அதோட இந்திய ரசிகர்கள் எல்லாமே கொஞ்சம் போல சோகத்துல இருந்தாங்க. ஏன்னா வெற்றி கிடைக்க வேண்டிய மேட்ச் வெற்றி இல்லாம டிராவாய் போயிடுமோ என்ற பயத்தில் இருந்தது. இருக்க வேண்டிய அளவுல 60 ஓவர் இல்ல கூடுதலா தான் இருந்திருக்கும். அந்த அளவு கிடைக்க வேண்டிய அளவுல இந்தியாவுக்கு ஒரு பவுலிங் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பவுலிங் போட்டாங்க. ஃபர்ஸ்ட்லயே 2 விக்கெட்டை இந்தியா எடுத்துட்டது. அதுக்கப்புறம் 6வது விக்கெட்டும் 7வது விக்கெட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விழுந்தது. அதுக்கப்புறம் 8, 9, 10 அப்படியே கூடி சீக்கிரமா விக்கெட் விழுந்தது. ஆனா ஸ்மித் இந்த மேட்ச்ல அதிரடியை காட்டினாரு. அதிரடியை காட்டினாலும் இந்த மேட்சை வெற்றி பெற போறது கிடையாது. ஆனா மேட்ச் டிராவ் ஆகுமா அப்படின்ட்டு உள்ள ஒரு பயம் இந்தியாவுக்கு இருந்திருக்கும். அதை மீண்டு தாண்டி இடைமுறமாக விக்கெட்டை விளைவில கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 35 ஓவர் கூட மிச்சம் வச்சுதான் இந்தியா இந்த மேட்சை வெற்றி பெற்றிருக்கிறது. இது உலக சாதனை. 336 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமான ஒரு வெற்றி பதிவு செய்தது. மிக முக்கியமாக இதை பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி நிச்சயமாக இந்திய பேட்ஸ்மேன்களுக்கும் பவுலர்களுக்கும் ஒரு உத்தேகத்தை கொடுத்திருக்கும், ஒரு பவரை கொடுத்திருக்கும். இங்கிலாந்திடம் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அது இங்கிலாந்து மண்ணிடம் வெற்றி பெற்றது. மிக முக்கியமான ஒரு பவரை இங்கிலாந்து நிச்சயமாக இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு சந்தேகம் இல்லை. இந்த மேட்ச் முக்கியமான ஒரு மேட்சாக இந்தியா நினைச்சுக்கணும். அடுத்த மேட்ச் இதை விட முக்கியமாக இந்தியா சுவாரஸ்யமான ஒரு மேட்சை கொடுக்கணும். இங்க இங்கிலாந்துல இந்தியா கப்பெடுத்தா இதை விட நமக்கு ஒரு பெருமை கிடைக்கவே கிடையாது. அந்த அளவுக்கு இந்தியா சின்னம் சிறு, அதாவது இளம் சிங்கங்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது பார்த்தால் இந்தியா முழுவதும் அதை பெருமைப்பட்டும் கொள்ளும் அளவிற்கு இந்த மேட்ச் இருந்தது. கடந்த ஃபர்ஸ்ட் டச்சும் கூட இந்தியா நல்லா தான் விளையாடுச்சு. ஆனா எதிர்புறமான தோல்வியை சந்தித்ததுதான் முக்கியம். 378 ரன்களை டார்கெட் கொடுத்தாலும் அதை இங்கிலாந்து வெற்றி பெற்றது. 1.25 நாட்களிலே வெற்றி பெற்றதும் அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த ஒரு பயத்தினால்தான் இந்தியா 608 ரன்களை டார்கெட் வைக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டது. இது வச்சும் இந்தியா அதை வச்சு வெற்றி பெற்றதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி இந்தியாவுக்கு நல்ல ஒரு உத்தியத்தை கொடுத்திருக்கும், நல்ல ஒரு முயற்சியை கொடுத்திருக்கும், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதை கொடுத்திருக்கும், தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும் தான் இந்த மேட்சை பார்க்க முடியுது என்னால. இது ஒரு வெற்றியா நமக்கு நிறைய விஷயமா ஒரு வெற்றியா பதிவு செய்யாம ஒரு தன்னம்பிக்கையா நினைச்சு அடுத்த மேட்ச்ல இந்திய பவுலர்களும் பேட்ஸ்மேன்கள் செயல்படுவான நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு.